ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான முறையில் வந்து செய்யலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு ஸோ எண்ணெய் காஞ்சி வெண்டைக்காய் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஜிட்டெல்லாம் இருக்காது, போயிடும். ஸோ இன்னும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிறதுனால என்ன ஆகும்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஜிட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து போயிடும். நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போடலாம். ஆயில் போட்டுட்டு வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் கொஞ்சம் அதிகமாக வந்து ஆயில் தேவைப்படும். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கடுகு, சீரகம், ஸோ பூண்டு வந்து போடலாம். வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கினது இருக்குது. ஸோ இது வந்து இது போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஜிட்டெல்லாம் அழகாது. ஸோ மிளகாய் பொடி வந்து போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் போடுறேன். அது வந்து ஸ்பைசினஸ் வந்து இந்த சம்மர் சீசனில் மேக்ஸிமம் வந்து கம்மியாக எடுத்துனாலே நல்லது. கம்மியாக போடுறோம். ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டு தான் நம்ம வதக்கியிருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து இது சிம்மில் வந்து வேகட்டும். ஸோ தண்ணி லைட்டாக வந்து தண்ணி விடுறேன். பிகாஸ் வேகிறதுக்காக. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்து கலக்கி விட்டுருங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகட்டும். ஸோ கொஞ்ச நாள் வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும்.